ஓம் ஸ்ரீதாரா நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் பிளாக் ஆகுது, தடைகள் இருக்குது. என்ன தடைகள்லாம்? நிறைய தடைகள் இருக்குது. திருமண தடை இருக்கும், ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு தடை இருக்கும், வெளியூர் போகிறதுக்கு ஒரு தடை இருக்கும். அதையெல்லாம் தாண்டி ஒரு ஃபைனான்ஷியல் பிளாக்கேஜ் சொல்கிறாங்கல்ல, வர மாதிரி இருக்கும் பணம், தோ வந்துடும் தோ வந்துடும் தோ வந்துடும்னு அந்த தள்ளி போட்டுகிட்டே போகும். அந்த மாதிரி தடைகளை போக்குவதற்கு, அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு விஷயம் செய்கிறதுக்கு ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணிகிட்டே இருப்போம், தள்ளி போட்டுகிட்டே இருப்போம். நாளைக்கு பண்ணிக்கலாம், நாளைக்கு பண்ணிக்கலாம், இன்னும் டைம் இருக்குது, இன்னும் டைம் இருக்குதுன்னு ஒரு இன்றைக்கி பண்ணக்கூடிய விஷயங்கள் கூட நம்ம தள்ளி போட்டுக்கிட்டே போவோம். நம்ம மைண்டும் ஒத்துழைக்காது, நம்ம உடம்பும் ஒத்துழைக்காது. இதுக்கு பல காரணங்கள் சொல்லலாம். ஏன்னா சில பேர் என்ன சொல்லுவாங்க, எனக்கு திருஷ்டி பட்டுடுச்சுன்னு சொல்லுவாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்க, அவங்க பார்த்த பார்வையில் இப்படி இருக்குது. நம்ம எண்ணங்களே எண்ணத்தை எழுந்து போய் பண்ணி அந்த மாதிரி நம்ம எண்ணங்களே இதெல்லாம் என்ன ஆகும்னா நிறைய நம்மளோட ஆராவை டிஸ்டர்ப் பண்ணும், நம்மளோட எண்ணங்களை டிஸ்டர்ப் பண்ணும் இல்லையா? ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு 21 நாள் உங்களோட லெஃப்ட் சைட் பாடி, அதாவது ரைட் ஹேண்டட் பீப்புள்னால் லெஃப்ட் சைட் பாடி, லெஃப்ட் ஹேண்டட் பீப்புள்னால் ரைட் சைட் பாடி, எந்த பக்கம் நீங்கள் கம்மியாக யூஸ் பண்ணுறீங்களோ அங்கே ஒரு கோடு எழுதிக்கணும். அந்த கோடு ஒரு பச்சை கலர் ஸ்கெட்சோ இல்லை பர்மனன்ட் மார்க்கரோ, வாட்டர் ப்ரூஃப் பென்ஸ் எல்லாம் வருது இப்போது, அந்த மாதிரி இல்லையோ அதில் நீங்கள் எழுத வேண்டிய கோடு லெஃப்ட் சைடில் எந்த பக்கம் பாடியில் வேணால் எழுதிக்கலாம். உங்கள் தைஸில் எழுதிக்கலாம், உங்கள் ஆம் உள் பக்கமாக எழுதிக்கலாம், வெளியே தெரியக்கூடாதுங்கிறவங்க, இல்லை இந்த மாதிரி பைசப்ஸில் எழுதிக்கலாம், எங்கே வேணால் எழுதிக்கோங்க, வெளியில் தெரியணும்னு அவசியம் இல்லை. அப்போது நீங்கள் எழுத வேண்டிய கோடு 91688 91688. ஸோ இந்த நம்பரை, இந்த கோடை ஒரு 21 நாள் நீங்கள் எழுதணும். இதோடு நீங்கள் சொல்லக்கூடிய சாண்டிங் ஸ்விட்ச் வேர்டு என்னென்னா ப்ளூனால என்ன ஒரு மாதிரி டயர்டாக, அதாவது நீங்கள் அந்த நிறைய டைமில் நீங்கள் சொல்லியிருப்பீங்க மண்டே ப்ளூஸ்ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. மண்டேவில் ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ இல்லை ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு அப்படியே சண்டே வரைக்கும் ஜாலியாக வீட்டில் இருந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு போனோன்னா அது ஒரு மாதிரி இருக்கும், காலையும் நாளைக்கு போகணுமே அப்படின்னு. தட்ஸ் கால் மண்டே ப்ளூஸ். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரியான தடைகள் நம்மளையே தள்ளி போடுற விஷயங்கள், அந்த ப்ளூஸை என்ன சொல்கிறோம், கோ சொல்கிறோம். இந்த கோ டபுள் ஜீரோ போடும், டபுள் ஓ போடும். ஸோ ப்ளூ கோ தான் இதோட ஸ்விட்ச் வேர்டு. ஸோ இது இந்த நம்பரில் எழுதிட்டு நீங்கள் பாட்டுன்னு உங்கள் எவ்ரிடே ஒர்க்கு கேரி ஆன் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு நாளைக்கு உங்களுக்கு டைம் எப்போல்லாம் கிடைக்குதோ அப்போ ஒரு 21 தடவை ப்ளூ கோன்னு அப்படின்னு சேன் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டு உங்கள் எவ்ரிடே லைஃப் கேரி பண்ணுங்கள். எப்படி திங்ஸ் எல்லாம் அன்பிளாக் ஆகும், தடைகள் எல்லாம் எப்படி நீக்கி எப்படி உங்களோட வாழ்க்கை மென்மேல் ஆகும் அப்படிங்கிறது தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ட்ரை பண்ணுங்கள். இது நிறைய பேருக்கு இது நடந்திருக்கு, உங்களுக்கும் கண்டிப்பாக நடக்கும். தடைகளை தகர்த்து எரிஞ்சிட்டு வாழ்க்கையில் 1000 தடைகளப்பா, தடைக்கல்லும் உனக்கு ஒரு படிக்கல்லப்பா. நம்ம படையப்பா சார் பாட்டெல்லாம் பாடுறோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த தடைக்கல்லை படிக்கல்லாய் மாற்றக்கூடியதான ஸ்விட்ச் வேர்டும் கோடும் இதுதான். இதை நீங்கள் எவ்ரிடே லைஃப்பில் யூஸ் பண்ணி பாருங்கள். தடைக்கல்லை படிக்கல்லாக மாற்றுங்க.